கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. ஆமாண்டவர், உடைய பிரசன்னத்தை வாஞ்சி வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என்னோடு பேசுங்கப்பா. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். ஆமாண்டவரே, எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே பேசும். நாங்கள் கடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், நாங்கள் நடந்து வந்த பாதைகள், முட்கள் வேலிகள், ஆனால் நடக்க முடியல நிற்கிறான். நடக்க முடியல நிற்கிறப்பா, வேதனையோடு நிற்கிறப்பா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எத்தீங்கிற்கு நான் அஞ்ச மாட்டேன். எனவே நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம், நம்முடைய வாழ்க்கைக்கான காலம், நடை, பாதை, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பஞ்சமெத்தை அல்ல, பூ போட்டு நடக்கிற பாதை அல்ல. சில நேரம் கரடு மேடு முள் பள்ளத்தாக்கு வரும். ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பூ போட்ட வாழ்க்கை இல்லை, பஞ்சுமெத்த வாழ்க்கை அல்ல, வெல்வெட் ஷீட் போட்டு நடக்கிற பார்வை அல்ல. சில நேரம்
கரடு மேடு வரும், முட்கள் வரும், பள்ளத்தாக்கு வரும். ஆனால் தாவீது சொல்றார், திருப்பாடல் 23:1. ஆமென். ஆமென். ஆண்டவர் என் நாயன், ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆமென். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லைன்னு சொல்லுங்க. ஆமென். நான் நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். ஆனால் ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னை தாங்கியது. அது அழுது விதைத்த கண்ணீராய் இருக்கலாம், ஒரு ஆனந்த அறுவடையாய் நீ மாற்றி தந்தீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லு. ஒவ்வொரு நாள் கடந்து வந்த பாதைகள் கரடு மேட்டிலும் என்னோடு வரும் ஆயர். ஆமென். என்ன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் என் கூட நடப்பார் என் ஆண்டவர். ஆமென். அதனால்தான் திருப்பாடல் 23:1 ஆரம்பம் என்ன? ஆண்டவரே என் நாயர். ஆமென். ஆமென். கரடு மேடா இருக்குது என் வாழ்க்கை. சோதனை நம்மளை பக்குவப்படுத்தும். ஆமென். சோதனை நம்மை பக்குவப்படுத்தும். ஆமான்பா. பள்ளத்தாக்கா இருக்கும், பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றார். ஆமென். திருப்பாடல் 23:4. ஆமென். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பாண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரை நான் கடந்து வந்த கரடு மேடுகளை என்னை விடாமல் தாங்கினீரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இன்னும் கடக்க வேண்டிய பள்ளத்தாக்குகளில் உமது கோலும் தடியும் என்னை வழி நடத்தட்டும் அப்பா. ஆமென். அழகா சொல்ற திருப்பாடல்ல, என் எதிரிகள் முன்னே எனக்கு ஒரு விருந்து ஒன்றை படைத்து என் கோப்பை நிரப்புன்னு சொல்ற. ஆமென். உமது நன்மையும் கிருபையும் என் வாடலெல்லாம் என்னை தொடரட்டும். ஆமென். அன்னை மரியாள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 2:35. லூக்கா நற்செய்தி 2:35. சற்று வேகமாய். ஆமென். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆமென். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். அப்ப அவங்களும் கரடு மேடுல நடந்தாங்க, கடந்தாங்க. ஆமென். அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு, வாழ்வு தரும் உணவு நானே. ஆமென். நீ கரடு மேடில் நடக்கிறியா, பள்ளத்தாக்கு வழியில் நடக்கிறியா, முட்கள் வழியில் நடக்கிறியா, வலிமைக்கு அவருடைய உணவு வார்த்தை என்னும் உணவு. வார்த்தை என்னும் உணவு. யோவான் நற்செய்தி 6:51. யோவான் 6:51. வாழ்வு தரும் உணவு நானே. ஆமென். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே.
இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். வாழ்வு தரும் உணவு வார்த்தை. நீ கரடுமேடு நடக்கிறியா? வார்த்தை வாங்கிக்கோ. சிலுவை பாதை. இயேசு கரடுமேட்டில் நடந்தார். ஆனால் தமக்கு முன் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியின் பொருட்டு தன்னுடைய அவமானத்தை பொருட்படுத்தாமல் சிலுவையை தாங்கினார். இயேசுவும் கஷ்டத்தில் நடந்தார், கரடுமேட்டில் நடந்தார். எத்தனை பேர் புரிகிறது? ஆமென். புரிகிறது. புரிகிறது. இப்போ நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னா? என்னை படித்தவனே இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்பட்டாரே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சங்கீதம் 23 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கரடு மேடு பாதை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகளாக இருக்கலாம், கண்ணீரும் வேதனை நிறைந்த பள்ளத்தாக்குகள் இருக்கலாம், ஆனால் என்னை தாங்கியது உமது கரமல்லவா. ஆமென். இன்னைக்கு நீங்கள் கரடு மேட்டில் இருக்கிறீங்களா? உங்கள் கையை தூக்குங்க. இன்னைக்கு இயேசு உங்களை தொட போகிறார். ஆமென். உங்கள் கையை அப்படியே தூக்குங்க. ஆண்டவர் உங்களை தொட போகிறார். கரடுமேடு பாதையா? திருப்பாடல் 23:6 அழகாக சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 23:6. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். ஆமென். நானும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவருடைய வீடு தாங்க நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் யார் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நம்மை வழிநடத்துகிற அவர் வீடு தாங்க நமக்கு நிரந்தர வீடு. ஆமென். அவர் வீடு தாங்க நமக்கு நிரந்தர வீடு. அது நம்ம புரியாமையே நான் கரடு மேடு நடக்கிறேன், வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லி நடக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகளே, ஆண்டவரே நான் கடந்து வந்த மேடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அங்கெல்லாம் நீர் என்னோடு இருந்தீரப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நான் பள்ளத்தாக்கில் விழுந்த பொழுது கூட நீர் என்னை தாங்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமது கோலும் தடியும் என்னை நடத்துகிறதப்பா. ஆமென். என்னுடைய எதிரிகளுக்கு முன்னால எனக்கு ஒரு நல்ல விருந்தை படைக்கும் தேவனே, உம்மை போற்றுகிறேன்னு சொல்லு. உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே. ஆமாம் பாண்டவர்களே, சிலுவை பாதைகளில் 14 நிலைகளும் கரடுமேடுதான். ஆமென். 14 ஸ்தலமும் கரடுமேடுதான். ஆமென். ஆனால் கடைசியாக உயிர்ப்பு வந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சிலுவை இல்லாமல் உயிர்ப்பில்லை. ஆமென். ஆமென். ஆமன் பாதர்களே, இன்னைக்கு நீங்க எந்த பாதையில் இருக்கிறீங்க? கரடுமேடா? பிரச்சனை குடும்பத்தில், வேலை இல்லை, கடன் பிரச்சனை, நோய், இன்னும் குடும்பங்களில் சமாதான பிரச்சனை எல்லாம் இருக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். நான் உன்னோடு இருக்கிறேன். பள்ளத்தாக்கா இருக்கா? மன அழுத்தத்தோடு இருக்கிறியா? மன பாரத்தோடு இருக்கிறியா? நீ தனிமையாக இருக்கிறியா? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடவில்லை. ஆமென். பயப்படாதே. ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய விருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். நிரந்தர வீடு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். கரடுமேடு நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால், ரோமர் 8:28 அழகாக சொல்லுகிறது. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களுக்கு, அதாவது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டோருக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.
வாசிக்கலாம். ஆமென். ரோமர் 8:28. ஆமென். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமென். ஆமென். பள்ளத்தாக்கு கடந்த பிறகு ஆண்டவருக்கு ஒரு மேஜை ஆயத்தம் பண்றார். ஆமென். ஆமென். நல்ல ஒரு விருந்தினை ஏற்பாடு பண்றார். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அனைத்தும் நன்மை நடக்கும். ஆமென். நீ என்ன விரும்புறியோ அதை அப்படியே உன் கையில் கொடுப்பார். ஆமென். உன்னை தேடி வந்து கொடுப்பார். ஆமென். நீ கடந்து வந்த பாதையை பார்த்து மற்றவங்க பலன் அடைவார்கள். ஆமென். பலன் உன்னுடைய வாழ்க்கை நிலையை பார்த்து மற்றவங்க பார்ப்பாங்க, இது எப்படி நடந்தது, நன்மை வரும். பயப்படாத, கரடு முரடு நினைச்சு பயப்படாத, வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு பயப்படாத. அதனால தான் திருப்பாடல் 23:5 அழகாக சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமென். மீண்டும் ஒரு முறை உரத்த குரலில், என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அதனால தான் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். கரடு மேலே நடந்தால் நீ கடந்து வந்த நேரத்தையும் இடத்தையும் பார்த்து நீ நிம்மதியாக இருக்கிறத பார்த்து மற்றவங்க பலன் பெறுவாங்க. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய தலையில் எண்ணெய் பூசி உன்னை அபிஷேகம் படுத்துவார். ஆமென். ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் பலனையும் தருவார். ஆமென். ஆமன் பாதர்களே, கடவுளிடம் அன்பு கொள்வோருக்கு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு அனைத்தும் நன்மை. ஆமென். அனைத்தும் நன்மை. பயப்படாத. கரடு மேடு முடிஞ்சால் மேஜை வரும். ஆமென். ஒரு கரடு மேடு முடிஞ்சால் அடுத்தது உனக்கு ஒரு அருமையான ஒரு பள்ளம் வருதா, ஒரு மேடு வருதா, உனக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு சமநிலை வரும். ஆமென். ஆமன் பாதர்களே, ஆண்டவர் சொல்லிய சமூகத்தில் வரும் பொழுது அந்த கரடு மேடு வாழ்க்கையில் இருக்கிறேன்னு சொன்னால், கரடு மேட்டில் நம்மளை தூக்கிட்டு போகலை, ஆனால் நம்ம கூட நடக்கிறார். ஆமென். நான் கரடு மேடில் நடக்கிறேன்னு பயந்துட்டு இருக்கிறேன், அவர் என் கூட நடக்கிறாருன்னு நான் மறந்து போகிறேன். இளைப்பாற செய்வார். கரடு மேடில் நீ போறியா? திருப்பாடல் 23:2. ஆமென். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். ஆமென். ஆமென். பசும்புல் வெளியில் என்னை இளைப்பாற செய்வார். கரடு மேட்டில் போறியா? பள்ளத்தாக்கா இருக்கா? கஷ்டமா இருக்கா? வேதனையா இருக்கா? இளைப்பாறுதல் தருவார். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே,
எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மறந்து போகாது, அவருடைய சமூகத்தை வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்? திருப்பாடல் 23:3. ஆமென். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். ஆமென். நீதி வழி, நேரிய பாதையில் என்னை நடத்துகிறவர். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். என்னை தாங்குகிறவர். ஆமென். என்னை பராமரிக்கிறவர். ஆமென். ஆறுதல் தருகிறவர். ஆமென். உமது கோலும் தடியும் என்னை ஆறுதல் படுத்துகின்றன. ஆமென். நீ கரெக்ட் மேட்டில் நடக்கலம்மா, நீ உன்னை தூக்கிட்டு போகலம்மா, அவர் நம்ம கூட நடக்கிறாரம்மா. ஆமென். அவர் நல்ல ஒரு ஆயன். அதனால தான் யோவான் நற்செய்தி 10:11. யோவான் நற்செய்தி 10:11. ஆமென். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். ஆமென். ஆமென். இயேசுவே நல்ல ஆயன். கரடு மேடில் நம்மளை தூக்கிட்டு போகலம்மா, நம்ம கூட நடக்கிறாரும்மா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆடுகள் பின்னாடி தான் வரும், நல்ல மேய்ப்ப முன்னாடி போவார். ஆமென். பசுபல் வெளியே பார்த்து அங்கே இளைப்பாற செய்கிறாரு. ஆமென். நல்ல வழியில் நடத்திட்டு போறாரு. அவர் முதல்ல நடக்கிறாரு. கோலும் தடியும் நம்மை கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் வசனம் ஏசாயா 43:2 மிக அழகாக சொல்லுகிறது. ஆடு மேய்க்கிறவர் எப்படி ஆயர் கரடு மேட்டிலும் கூட வருகிறார். ஏசாயா 43:2. ஆமென். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். இன்னும் வேணும். நெருப்பு உன்னை பற்றி எரிய. ஆமென். அல்லேலூயா. வாட் a wonderful word. நீர்நிலைகளை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். நீ கடல் மீறு சொல்லிட்டு ஏன் கலங்குற? நதிகளில் நீ மூழ்கி போக மாட்ட, அவர் பிடிச்சிட்டே வருவார். ஆமென். ஆமென். நெருப்பா இருக்குது வாழ்க்கை, நடக்கிறியா? நீ வேக மாட்ட. ஒரு ஆயன் கரடு பேட்டிலும் கூட நம்மளோட வர. ஆமான் பாண்டவர்களே. யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். படுகொழியில் விழுந்துட்டாங்க, தள்ளிட்டு போயிட்டாங்க சகோதரர்கள். அதுக்கப்புறம் அடிமை வாழ்க்கை, பின்ன சிறை வாழ்க்கை, அரண்மனை, எல்லாமே கரடுமேடு தான். ஆமென். அதனால் கடைசியில் சொல்வார், தொடக்க நூல் 50:20. தொடக்க நூல் 50:20. ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆமென். குழியில் தள்ளிட்டாங்க, தூக்குறாரு. அரண்மனைக்கு போறாரு, அங்க பிரச்சனை, சிறை வாழ்க்கை, எல்லாமே கரடுமேடு தான். ஆனா கடைசியில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆண்டவரோ அதை நன்மையாக முடித்தார். ஆமென். ஆமான் பாண்டவர்களே.
ஏன் கடவுள் கரடுமேடு வழியாக கூட்டிட்டு போறாரு? நம்முடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக. ஆமென். நன்றி ஆண்டவரே. பொன் நெருப்பு போல புடமிடப்படுகிறது, அது போல நம்மை புடமிடுகிறார். ஆமென். ஏன் கடவுள் கரடுமேடு வழியா நம்மளை கூட்டிட்டு போறார்? நம்மளை உடைக்க. ஆமென். நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமை உடையணும். ஆமென். அதனால தான் தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். எனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ உடையணும் இன்னைக்கு. ஆமென். அந்த பெருமை உடைஞ்சாதான் தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். ஆமென். அதனால தான் அவர் நம்மை சார்ந்திருக்க வைப்பதற்காக அவரோட எப்பொழுது சேர்ந்திருக்குன்றது அவருடைய ஆசை. ஆமென். திருப்பாடல் 23:4 பார்க்கிறோம். நம்மளை அவர் சார்ந்திருக்க வைக்க தான் நமக்கு கரடுமேடு வாழ்க்கை. ஆமென். பல்வேறு சோதனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிட்டால் அதை முழு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கஷ்டம்தான், கரடுமேடு, அது எப்படி ஏற்றுக்க முடியும் ஆண்டவர்? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் கரடுமேடு? வாசிக்கலாமா? யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆமென். ஆமென். என் சகோதர சகோதரிகளே, என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம் பாருங்களே, வாழ்க்கைக்கான எல்லா வாழ்க்கையும் பூ பாதை அல்ல. ஆமென். சில நேரம் கரடு மேடு முள்ளு பள்ளத்தாக்கு எல்லாம் வரும். ஆமென். ஆனா தாவீது அழகா சொல்றாரு சங்கீதம் 23:1, ஆண்டவரே என் நாயர், ஆண்டவரே ஏது குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில், எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன், பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார், எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன். ஆயன் நம்ம கூட இருந்துட்டா கரடு மேட்டையும் பாதுகாப்பாக கடக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். விசுவசிக்கிறேன். கரடு மேடு என்பது சோதனையின் பாதை. ஆமென். எதற்காக? நம்முடைய விசுவாசத்தை புடமிட. ஆமென். கரடு மேடு வழியா கூட்டி போறாருன்னா நம்மளை உடைக்க. ஆமென். கரடு மேடு வழியா நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா அவரை நாம் அவரை சார்ந்து இருக்கணும், அவரை நம்பி இருக்கணும். ஆமென். கரடு மேடிலும் ஆயன் கூடவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஓய்வு தருவார், பசும்புல் வழியில் என் நம்மை இழப்பார செய்வார். ஆமென். நீ கரடு மேடில் நடந்தால் உன்னை வழி நடத்துகிறார். ஆமென். நேரிய பாதையில் நம்மை நடத்துகிறவர், ஆமென். உனக்கு ஆறுதல் தருகிறவர். ஆமென். அவருடைய கோலும் தடியும் நம்மை ஆறுதல் படுத்தும். ஆமென். கரடு மேடு முடிஞ்சா பந்திக்கு ரெடி பண்ணிடுவார். ஆமென். என் எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அதனால தான் கரடு மேடு வழி உனக்கு. ஆமென். பள்ளத்தாக்கு கடந்த பிறகு ஆண்டவர் அருமையான ஒரு மேய்ச்சை விருந்து, அங்கே பசி தாகம் எதுவுமே இருக்காது. ஆமென். வருத்தம் பசி தாகம் அங்கே இல்லை. ஆமென். அங்கே இல்லை. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை
நான் என்று காண்பேனோ. நன்மை வரும். ஆமென். நீ கடந்து வந்ததை பார்த்து மற்றவங்க பலம் பெறுவாங்க. ஆமென். அல்லேலூயா. உன் தலையில எண்ணெய் பூசி உன்னை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய இல்லத்தில் நீ நெடுநாள் வாழ்ந்திருப்பாய். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த பாதையில் இருக்கிறீங்க? கரடு மேடா வாழ்க்கை எப்படி இருக்கு? கலங்காதே. ஏசையா 41:10 ரெடியா இருக்குது. வாசிக்கலாம். ஏசையா 41:10. ஆமென். ஆமென். அஞ்சாதே. அஞ்சாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே. கலங்காதே. நான் உன் கடவுள். நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உதவி செய்வேன். உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை என் தாங்குவேன். நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். கரடு மேடா பயப்படாத. பள்ளத்தாக்கா மன அழுத்தமா இருக்கதா? தனிமையா இருக்கிறியா? பயப்படாத. நான் உன்னை விட மாட்டேன். எபிரேயர் 13:5 அழகாக சொல்லுகிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்போ ஆண்டோடைய விருந்து ரெடி. ஆமென். மேஜைக்காக காத்திருக்க. ஆமென். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல விருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். இயேசுடைய பாதை, சிலுவை பாதை 14 ஸ்தலமும் கஷ்டம் தானே. எங்கங்க அவர் ரிலாக்ஸ் பண்ணாரு? கடைசியா உயிர்ப்பு வந்தது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். ஆமென். கடைசியில் ஒரு நிலைமை வரும். சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதைகளுக்காக, மேடுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. அங்கெல்லாம் நீர் என்னோடு இருக்கிறீர், இருந்தீரப்பா, இருக்க போகிறீரப்பா. இனி வரும் பள்ளத்தாக்கிலும் அது கோலும் தடியும் என்னை நடத்தும் அப்பா. ஆமென். நான் விசுவசிக்கிறேன். என்னுடைய எதிரிகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு விருந்தை படைக்க அவளாய் காத்திருக்கின்ற அருமை தேவனே, உம்மை போற்றுகிறேன். ஆமென். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டுங்க. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. ஆமாண்டவரே, நான் தடுமாறும் போது நீர் என்னை தாங்கி கொண்டிருப்பா. எனக்காக விருந்தை ஏற்பாடு செய்கிறேன். இது கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நானே நல்லாயத்த நாடுகளுக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொன்னவர். இதோ நாங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறோம் ஆண்டவரே. கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென்.